ஒரு அழகான காட்டில் மரங்கள் எல்லாம் காற்றில் ஆடியபடி இருந்தது. அந்த காட்டில் ஒரு நரி வாழ்ந்து வந்தது. அது மிகவும் புத்திசாலி என்று எல்லோரும் நினைத்தார்கள். ஆனால் அந்த நரி தனது புத்திசாலித்தனத்தை நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தாமல் மற்றவர்களை ஏமாற்றுவதற்காகவே பயன்படுத்தி வந்தது. அதே காட்டில் ஒரு சிறிய குருவியும் இருந்தது. அது சின்னதாக இருந்தாலும் அதன் சிந்தனை மிகவும் கூர்மையானது. அது எப்போதும் கவனமாக இருந்து யாரையும் எளிதில் நம்பாது. ஒரு நாள் அந்த நரி ஒரு திட்டம் போடத் தொடங்கியது. குருவியை எப்படி ஏமாற்றி அதன் உணவை தானே சாப்பிடலாம் என்று அது யோசித்தது. நீண்ட நேரம் யோசித்த பிறகு ஒரு திட்டம் அதற்கு தோன்றியது. அது காடில் ஒரு உணவு போட்டி நடத்த முடிவு செய்தது. அந்த போட்டியில் யார் அதிகமாக உணவு சாப்பிடுகிறார்களோ அவர்கள்தான் வெற்றி பெறுவார்கள் என்று அது நினைத்தது. நரி மனதில் ஒரு சிரிப்புடன் எல்லா உணவையும் தானே சாப்பிட்டு விடலாம் என்று திட்டமிட்டது. அடுத்த நாள் காடு முழுவதும் அந்த போட்டி பற்றிய செய்தி பரவியது. குருவியும் அதை கேட்டது. அது சிறிது நேரம் யோசித்தது. இந்த நரி ஏதோ ஒரு திட்டம் வைத்திருக்கிறது என்று அது உணர்ந்தது. போட்டி தொடங்கும் நேரம் வந்தது. பெரிய மரத்தின் கீழ் பலவிதமான உணவுகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. பழங்கள், விதைகள் மற்றும் இனிப்புகள் அனைத்தும் அழகாக காட்சியளித்தன. நரி மிகவும் உற்சாகமாக இருந்தது. அது வேகமாக ஓடி வந்து உணவை சாப்பிடத் தொடங்கியது. அது ஒரே நேரத்தில் அதிகமாக சாப்பிட முயன்றது. ஆனால் குருவி அமைதியாக இருந்தது. அது உடனே சாப்பிடத் தொடங்கவில்லை. அது சுற்றி பார்த்தது. நரி என்ன செய்கிறது என்று கவனமாக பார்த்தது. நரி வேகமாக சாப்பிட்டுக் கொண்டே இருந்தது. அது அதிகமாக சாப்பிட்டதால் அது மெதுவாக சோர்வடைய தொடங்கியது. அதன் வயிறு நிறைந்து அது நகர முடியாமல் இருந்தது. அந்த நேரத்தை குருவி தனது புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தியது. அது சிறிது சிறிதாக உணவை எடுத்துக்கொண்டு அமைதியாக சாப்பிட்டது. அது அவசரப்படவில்லை. சில நேரம் கழித்து நரி முழுமையாக சோர்ந்து போனது. அது அங்கேயே படுத்துக்கொண்டது. குருவி மட்டும் இன்னும் புத்துணர்ச்சியுடன் இருந்தது. அது மீதமுள்ள உணவை சாப்பிட்டு முடித்தது. போட்டி முடிவுக்கு வந்தபோது வெற்றி பெற்றது குருவிதான். அந்த நேரத்தில் குருவி ஒரு முக்கியமான விஷயத்தை அனைவருக்கும் நினைவூட்டியது. பெரிய பலம் இருந்தாலும் அது மட்டும் போதாது. சிந்தித்து செயல்படுவதுதான் உண்மையான வெற்றி தரும். நரி அப்போது தனது தவறை புரிந்து கொண்டது. புத்திசாலித்தனத்தை தவறாக பயன்படுத்தினால் அது நமக்கே பிரச்சனையாக மாறும் என்பதை அது உணர்ந்தது. அந்த நாளிலிருந்து நரி தனது பழக்கத்தை மாற்ற முயன்றது. காடு மீண்டும் அமைதியாக மாறியது. கதையின் பாடம்: புத்திசாலித்தனம் உடல் பலத்தை விட மிகப் பெரியது.